என் ஓட்டு அவர் பிளேஸ் யாரும் ரீப்ளேஸ் மதுரை மக்கள் நான் இப்பதான் பேசிட்டு இருந்தேன் வெளியில. இந்த மண்ணை தொட்ட உடனே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு எனர்ஜி எல்லாம். அதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். கண்டிப்பா அந்த ஆரவாரம், அந்த அன்பு எப்பவுமே உங்ககிட்ட இருக்கு. நான் எப்ப வந்தாலும். இன்னொரு காரணம், எங்க அப்பா மதுரைக்காரர் தான். திருமங்கலம் அவருக்கு சொந்த ஊரு. அதனால எங்க உறவுகள் இன்னும் இருக்கு. அப்பப்போ வருவோம். வீடு இருக்கு. ஸோ இப்போதான் ரெனோவேட் பண்ணோம் வீடை. ஸோ அதை பார்க்க அப்பா வந்திருந்தாரு. அப்பா ஒரு பல கதைகள் சொன்னாரு. இந்த தெருவுல போனா ஒரு கதை, அந்த தெருவுல ஒரு கதை. அவருடைய நினைவுகள், எங்களுடைய குழந்தை கால நினைவுகள் மதுரையில திருமங்கலத்துல, அது சொல்லவே முடியாது. எங்களுக்கு சென்னையை தாண்டி எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் மதுரை தான் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால இங்க எப்போ வந்தாலும் ஒரு சந்தோஷம். அப்படி இருக்கிறப்போ என்னுடைய படம் ஒரு தடவை கூட நான் மதுரையில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததில்லை. இந்த வாட்டி நம்ம தம்பிகள், நம்ம ஃபேன்ஸ் அன்பா கூப்பிட்டாங்க. என்னால மறக்கவே முடியல. கண்டிப்பா ஆரம்பிப்பாங்க. வரவேற்பை நீங்க பார்த்துருப்பீங்க. நான் பார்த்தேன். பயங்கரமான ஒரு வரவேற்பு. இந்த அன்புக்கு காலம் பூரா நான் நன்றி கடன் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. படம் இருக்கு. அடுத்த படம் இது ஒரு 2 ரூபாய் பாருங்க. அப்பதான் வந்துட்டே இருக்கு தண்ணி. எப்பவுமே நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செய்யணும்னு தான் நானும் விரும்புறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த படங்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. சம்சியஸ்க்கு நான் நீ கை கொடுத்தேன், நான் கொடுத்துட்றேன். கண்டிப்பா நான் சொல்றேன். அவர் மட்டும் இல்ல, செல்வா சினிமாட்டோகிராஃபர், எங்களுடைய டைரக்டர் பேசிட்டாரு. உங்க அன்பு இவர் மறக்க வாய்ப்பே இல்லை. முதல் படம் அவருக்கு ஒன்றும் பண்ணாரு. ஸோ எங்க டீம் மொத்தமும் உங்களை பார்க்க வர முடியல. அவங்க சார்பா நாங்க வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த அன்பு பல நாட்கள், பல வருடங்கள் இருக்கும்னு எனக்கு தெரியும். மறுபடியும் வரணும்னு தோணுது. நிச்சயமா வர. ஏதாவது கேள்வி இருக்கா? வரேன் செல்லம். அந்த லைஃப் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ச்ல கோமாளி மாதிரி அந்த டைரக்டர் கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பண்ண மாட்டாரு. அவங்களே வச்சு போடுறாங்க. மதுரையை பத்தி அடுத்து ஒரு தரம் மாதிரி ஒரு கான்செப்ட், ஒரு படத்தை உருவாக்கி விடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், லைஃப்ல மறக்க முடியாத படம். ஆமா ஆமா, அவர் பிளேஸ் யாரும் ரீப்ளேஸ் என் ஓட்டு மறைச்சு
ஜனநாயகம்னா அதுதானே. அவங்க இன்னும் இல்லையா அவர் காலேஜ் இப்படி ஒரு கெட்டவங்களை பார்த்துட்டு இப்படி ஒரு ஆபீஸ் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ஒரு அன்பா எடுத்துக்கிறேன். இன்னும் விஜயகாந்த் சார் பத்தியா உண்மைப்பா அவரு நம்ம மனசுல இருக்காரு, படத்துலயும் கண்டிப்பா நிச்சயமா பண்ணும். சொல்லுங்க. நல்ல கேள்வி. பசங்க இருக்கும்போது பசங்களை பத்தி நம்ம பெருசா யோசிக்க மாட்டோம். பொண்ணு இல்லாதப்பதான் அந்த ஏக்கம் தெரியும். மேபி சைரன்ல அது தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உண்மைதான். சூப்பர் சூப்பர் அருமையான நடிப்பு. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படம் பார்க்கிறேன். அதோட ஃபர்ஸ்ட் படத்துல ஃபர்ஸ்ட் ஷோவா இருக்கு. Thank you, love you all. I love you. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. பரவாயில்ல, மதுரை போயிட்டு கூட அவர் ஊர்ல பிறந்தது ரொம்ப ஹாப்பி. Thank you, love you.